ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்டாண்ட் இன் எபிசோட் 4. எபிசோட் 4ஓட ஸ்டார்டிங்கில் ஜோ அப்படியே முன்னாடி சாப்பாடோடு உட்காந்துருக்கான். ஆனால் அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்க அப்போ தான் லைட்டாக மிங்கு கண்ணை திறந்து பார்க்குறான் போல். மெதுவாக எழுந்திரிச்சு வந்து ஜோ கிட்டே கேட்குறான், நேற்று நீயா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு. இல்லை, நீயா தான் வந்தேன்னு சொல்ல, நானாக வந்தேனா? நேற்று என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லைன்னு சொல்ல, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. இந்த உன்னோட பிரேக்ஃபாஸ்ட் நீ சாப்பிடு, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஒன்றுமே பேசாமல் ஜோ அப்படியே கிளம்பி வந்துட்டான். சேம் டைம் அடுத்து இங்கே ஷூட்டிங் நடக்கிற இடத்துல செம்மையாக சண்டை போயிட்டுருக்கு. நம்ம டோங்குக்கும் டைரக்டர் பாவுக்கும் மாற்றி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் இந்த ஷெட்யூலுக்கு வர முடியாது, போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு சொல்லி டோங் சொல்ல, அது எப்படி பண்ண முடியும், அடிக்கடி இப்படி போஸ்ட்போன் பண்ண சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு பாவு கத்திக்கிட்டு இருக்க. என்னோடய வெட்டிங் பக்கத்தில் வந்துருச்சு, நான் என்ன பண்ண முடியும், திடீர்னு வந்தது தானேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது, இப்படியே பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட போடுறதுக்கு ரெடியாக இருங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் வேற ஒருத்தரை மாற்ற வேண்டியது வரும்னு சொல்ல, வேற ஒருத்தரை மாற்ற போகிறீங்களா? பார்க்கலாம், யாரைத்தான் இதே இடத்துக்கு சேம் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ரீப்ளேஸ் பண்ணுறவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு டோங் அப்படி போகிறான். உடனே ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்ல டோங் திரும்பி பார்க்குறான். உன்னோட ரீப்ளேஸ்மெண்ட் வேறு யாரும் கிடையாது, ஜோதான்னு சொல்ல அப்படியே அவனுக்கு ஷாக்கு. ஜோவை பார்த்து மறைச்சிட்டு டோங் அப்படியே போக ஜோ அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கான். என்னடா அது நானான்னு பட்கிட்ட டைரக்டர் சொல்கிறாரு, இது எல்லாம் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ தான் இதுக்கப்புறம் எல்லாம் பார்க்கணுன்னு சொல்ல ஜோ அப்படியே ஷாக்காக நிற்கிறான். அடுத்து டோங் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் வட்டும் நம்ம ஜோவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உன்னால் இதை பண்ண முடியுமா, உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, ஓகே அது எனக்கு பிடிச்சிருக்கு தான், ஆனால் டோங்கோட ஃபேன்ஸ்லாம் உன் மேலே கண்டிப்பாக கோவத்தில் இருப்பாங்க, அதை பற்றி தான் கொஞ்சம் யோசிக்கிறேன்னு சொல்லி வட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இதை கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது ஜோக்கு. அது வரைக்கும் அவனுக்கு இது பண்ணுற ஐடியாவே கிடையாது. ஆனால் லைட்டாக அவன் திங்க் பண்ணி பார்க்குறான். நேற்று நைட்டு மிங்கி இவன்கிட்ட சொன்னது டோங்கோட ரிஃப்ளெக்ஷன் தானே பார்க்குறான். அதை யோசிச்சுட்டு இல்லை கண்டிப்பாக இது நான் பண்ணுவேன், டோங்கோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் தெரியணும், நான் எந்த அளவுக்கு வேல்யூபிள் அப்படின்னு தெரியணும், அவனோட ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு தெரியணும்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் வட் டோங்கிட்ட பேசியிருப்பான் போல். டோங் உடனே இவன் ரீப்ளேஸ் ஆக மாட்டான் அப்படின்னு நினச்சிருப்பான். இல்லை, அவன் நீ கண்டிப்பாக இதில் ஆக்ட் பண்ண மாட்டே அப்படின்னு நினச்சிருக்காங்க. இப்போ நீ இதில் ஆக்ட் பண்ணுற அப்படிங்கும்போது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது, நீ யோசிச்சுப்பாரு உன்னோட முடிவைன்னு சொல்ல, இல்லை நான் யோசிக்கிறதுக்கு வேலையே இல்லை, நான் ஓகே நான் இதில் பண்ணத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜோ சொல்கிறான். நீ இது பண்ணுற ஓகே, ஆனால் இதில் உனக்கு பிரச்சனை வராதா, பாதியில் வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ண மாட்டியான்னு கேட்க, இல்லை அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜோ சொல்கிறான். சரி இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லி வட்டும் சொல்ல, சரி இன்னைக்கு நைட் நான் உங்கள் கூட ஸ்டே பண்ணிக்குவா அப்படின்னு கேட்க, சரி ஓகேன்னு சொல்லி அவனும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் போல். அங்கே வட்டோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க போல். உள்ளே வரும்போது ஏய் நல்லா இருக்கியா ஜோன்னு சொல்ல, ஜோ இன்னைக்கு நம்ம கூட தான் ஸ்டே பண்ண போகிறான்னு வட்டு சொல்ல, ஓகே அப்புறம் வயிறு ரொம்ப பெருசாக இருக்குன்னு ஜோ கேட்குறான். அதுவா ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிக்கிறாங்க. எப்படி உன் ஃப்ரெண்டு குட்டு தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரொம்ப தான் குட்டுன்னு, சரி இருங்க நான் சமைக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு போக, இல்லை வேணாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோ சொல்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வெயிட் பண்ணு, நாங்கள் போய் சமைக்கிறோன்னு சொல்லி வட்டும் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. அப்புறம் இவங்களுக்கு ட்ரிங்க்ஸும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃப் அந்த பக்கம் போக பட்டும் ஜோவும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜோ சொல்கிறான், நான் இதுக்கப்புறம் மிங் கூட பிரேக்கப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏன்டா திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்க, ஒருவேளை அவங்க ஃபேமிலியை பற்றி திங்க் பண்ணிட்டு வேணான்னு சொல்லிட்டியா அப்படின்னு பட் கேட்க, அப்படிலாம் கிடையாது, அவன் என்கிட்ட சொன்னான் நான் டோங் மாதிரி இருக்கிறனால தான் அவன் என் கூட டேட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னான், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, ஓ இதனால தான் நீ அந்த ஃபிலிமில் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஜோ தலையாட்டுறான். சரி இதுக்கப்புறம் எனக்கு அங்கே போக பிடிக்கல, அவன் அந்த வீட்டிலேருந்து போகணும், அதுக்கப்புறம் தான் நான் போவேன்னு சொல்ல, சரி அதை பற்றி அவன்கிட்ட பேசியிருக்கியா, நாளைக்கு தான் இதை பற்றி நான் அவன்கிட்ட பேசணும், இந்த வீட்டிலேருந்து அவனை வெளியே போக சொல்லணும், அப்போ தான் நான் அந்த வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஜோ பேசிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே கரெக்டாக மிங்கிட்ட இருந்து ஃபோன் வர, பேயை பற்றி பேசும்போது பேயே கூப்பிடுது. சரி நீ கூப்பிட்டு பேசுடா, இப்பயே பேசிடு, நாளைக்கு வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணுன்னு பட் சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி அவனும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறான். என்ன உனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கே அட்டனே பண்ண மாட்டேங்கிற, அவ்வளோ பிஸியான்னு கேட்க, ஆமாம் நான் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜோ சொல்லிடுறான். சரி நீ எங்கே இருக்க, எப்போ வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி கேட்க, நான் வீட்டுக்கு வரேன் ஆனால் நீ வீட்டிலேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்ல, என்னது புரியல அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். நீ அங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன், அதனால தான் வராமல் இருக்கேன், நீ வீட்டிலேருந்து கிளம்பிடுன்னு சொல்ல, அப்போ நீ என்னை இங்கேருந்து போக சொல்கிறியா அப்படின்னு மிங் கேட்குறான். ஆமாம் நீ அங்கேருந்து போயிடு, அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டான். இது கொஞ்சம் கூட மிங் எதிர்பார்க்கவே இல்லை, என்னடா எப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் எப்பயும் போல் ஆஃபீஸ்க்கு வரலான்னு அவனோட ஒர்க்குக்காக கரெக்டாக அங்கே ஜோ வந்துட்டுருக்க, இவனுக்கு முன்னாடியே மிங் அங்கே வந்து நிற்கிறான். ஜோவை பார்த்தோன்னே பரவாயில்ல என்னை விட்டு ஓடி போயிடுவேன்னு பார்த்தேன், அப்படியே வந்துட்டேன்னு சொல்ல, சரி உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, என்னது கிளம்பணுமா, நீ இருன்னு சொன்னால் நான் இருக்கணும், நீ போகணும் சொன்னால் நான் போயிடணும்,
நீ தானே என்னை இங்கே வர சொன்ன, இப்போ நீ என்ன போன்னு சொல்கிறேன்னு சொல்ல, நீ போயிரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அந்த பக்கம் போகும். ஜோ கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்க்கு கீழே போய் நின்று பேசுகிறான். நீ என்ன நினச்சி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, நீ தானே என்னை வர சொன்ன, ஸோ அதுக்கப்புறம் நீ என்ன போகணும்னு சொன்னால் நான் போயிடணுமா, எதுக்காக என்னை வர சொன்னேன், இப்போ எதுக்கு என்ன போக சொல்கிறேன், என்னால் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுது மிங்குக்கு. நான் உன்னை வர சொன்னேன் தான், அது உண்மை தான், உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்டாண்டின் அவ்வளோதானே, எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, அந்த டிக்னிட்டி உன்கிட்ட இல்லை. நீ வந்து என்னை டோங் மாதிரி தான் நினச்சி என்கிட்ட பழகுற. நீ அன்னைக்கு நியூ இயர் கிறிஸ்மஸ் நைட் அன்னைக்கு நான் பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு டோங்னு சொன்னேன். ஸோ நீ டோங்காக தானே என்னை பார்க்குற, என்னை நானாக பார்க்கல, என்னோட டிக்னிட்டி என்னால் இழக்க முடியாது, என்னால் இதுக்கு மேலே உன் கூட இருக்க முடியாது, நீ கிளம்பிடுன்னு சொல்ல, நீ என்ன விளையாடுறியா, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ போன்னு சொன்னால் நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அவன் கத்துற டைம் அப்படியே டென்ஷனாக கத்திக்கிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா சோல் அப்படியே இடையில வந்து அவன் போன்னு சொன்னால் நீ போக வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அப்படியே மிங்க பிடிச்சி இழுக்க, ரெண்டு பேருக்கு இடையில ஆர்கியூமெண்ட்டு சண்டை அப்படியே முத்தி போய்கிட்டே இருக்குது. சண்டை போட இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறக்காக கரெக்டாக ஜோ முன்னாடி போகிறான். ஜோவை பிடிச்சி ஒரு தள்ள அப்படி ஜோட முதுகில் அடிப்பட்டு அவன் கீழே விழுக, இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருக்காங்க. சுத்தமாக ஜோனால முடியவே இல்லை. அப்புறம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு மறுபடியும் போக மறுபடியும் மூஞ்சிலே ஒரு குத்திடுறான் மிங்கு. மறுபடியும் ஜோ கீழே விழுந்துட்டான். அப்புறம் மறுபடியும் எழுந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட இவன் போய் ரெண்டு பேரும் விளக்கிட்டு இருக்கான். நிறுத்துங்கன்னு கத்திட்டே இருக்க, மேலேருந்து கரெக்டாக அங்கே வட்டு வந்தோடனே என்ன நடக்குது இங்கெல்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களா, உங்ககிட்ட நேற்றே சொன்னேன்ல இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுன்னு சொல்லி, நீ இப்போ போகிறே இல்லை செக்யூரிட்டி கூப்பிடுவான்னு சொல்ல, சரி ஓகேன்னு மிங் அந்த பக்கம் போயிட்டான். நான் உங்ககிட்ட நேற்றே என்ன சொன்னேன், இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வான்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜோவை பார்த்து சொல்ல, சாரி என்னை மன்னிச்சிருங்க, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி வட்டு சொல்ல, சரி ஓகே இன்றைக்கி நைட் நான் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்ல, கரெக்டாக நைட் ஆகிடுச்சு. நைட்டு மிங்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான், அங்கே ஜோ வருவான்னு. ஜோவை காணும், அப்படி ஃபோனை கையில் எடுக்கிறான். கரெக்டாக ஜோ வரான். ஃபைனலி நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி கேட்க, உன் திங்ஸ்லாம் நீ இன்னும் பேக் பண்ணலையா அப்படின்னு ஜோ கேட்குறான். நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறக்குள்ள, சரி ஒரு நிமிஷம் நானே உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணேன்னு சொல்லி வேகமாக அவன் பேக் எடுத்து போட்டு திங்ஸ்லாம் எடுக்கலான்னு போகிறான். நீ இப்போ என்ன பண்ணுற, நீயே இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையான்னு சொல்ல, இல்லை இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் தான் உனக்கு கிளம்புன்னு சொல்லிட்டேன்ல, ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சது நமக்குள்ள, இதுக்கு மேலே இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான் ஜோ. பட் மிங்கு கேட்குற மாதிரி தெரியல, இல்லை நீ என்னை விட்டு இருக்க முடியாது, உன் கூட நான் இருந்த ஒரு நிமிஷமும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது, ரெண்டு பேரும் ஹாப்பியாக தானே இருந்தோம், அதை மறந்துட்டியா, இப்போ என்ன நீ போன்னு சொன்னால் நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி மிங்க ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இவன்கிட்ட பேசுகிறான். பட் என்னதான் எமோஷ்னலாக பேசினாலும் நம்ம சார் அப்படியே மயங்குற மாதிரிலாம் தெரியல. இதுக்கு மேலே இருக்க முடியாது, நீ கிளம்புன்னு சொல்லிட்டே இருக்க. கரெக்டாக அவனுக்கு ஃபோன் வருது. டோங் தானே கூப்பிட்றான், எடு பேசு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண டோங்க்கு பிடிக்காதுன்னு சொல்ல, சரி ஓகேன்னு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு மிங்கு தள்ளி போய் நின்று பேசுகிறான். சொல்லுன்னு சொல்ல டோங் ஒன்றே கேட்குறான், உங்ககிட்ட நான் பேசணும், நீ ஜோ வந்து நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, அதுக்கு போகக்கூடாது, என்னோட பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆக்டிங்க்கு ஒரு மெயின் ரோலுக்காக ஜோவை கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இது எல்லாமே வட்டோட பிளான் தான், சொல்ல கொண்டு வரணும் படத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு உள்ளே இறக்குனாங்க. இதுக்கப்புறம் இப்போ வந்து ஜோவும் உள்ளே வரான். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஆக்ட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு ஜோ வரக்கூடாது, அது நீ தான் பண்ணணும்னு சொல்ல, நான் இங்கே தானே இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி டோங் ஃபோனை கட் பண்ணிட்டான். உடனே திரும்பி அங்கே ஜோவை பார்த்து கேட்குறான், உன்னோட டிக்னிட்டின்னு பேசினா என்ன உன் டிக்னிட்டி, உங்களோட இடத்துல நீ ரீப்ளேஸ் ஆகிற, அது மட்டும் இல்லாமல் சோல் கூட சேர்ந்து நீ ஆக்ட் பண்ணுறக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, இன்னும் நீ விளையாடுறியா, ஆமாம் சொல்லு, சும்மாவா அந்த சோல் அங்கே வந்திருப்பான், நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடும்போது கரெக்டாக அவன் எப்படி அந்த இடத்துக்கு வந்தான், அப்போ என்னை இந்த வீட்டிலேருந்து போக வச்சுட்டு நீ அவன் கூட சேர்ந்து ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படித்தானேன்னு சொல்லி செம்ம டென்ஷனாக மிங் பேசுகிறான். நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்ல கரெக்டாக அவனுக்கு சோல் கிட்டேருந்து ஃபோன் வருது. சோல் தானே கூப்பிட்றான், பேசுன்னு மிங் சொல்ல, சோல் அப்படின்னு கேட்க, கன்ஃபார்மே ஆகிடுச்சுங்கிற மாதிரி அப்படியே மிங் அந்த பக்கம் திரும்பி நினைக்கிறான். என்னாச்சு, எனக்கு ஒன்று நினச்ச கவலையாக இருக்குது, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு தான் நான் உன் வீட்டுக்கு கீழே நிற்கிறேன், ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிட்டோம், நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான் ஜோ. கட் பண்ணிவிட்டு திரும்பறக்குள்ள பின்னாடி அப்படியே ஒரு பெரிய கட்டை எடுத்தா அப்படியே ஜோ வந்து அவன் அடிச்சிட்டான். ஜோ அப்படியே கீழே விழுக அடுத்த செகண்ட் பார்த்தா ஜோ லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறான். அவன் கையெல்லாம் பூட்டு போட்டு ஒரு பெரிய சங்கிலியில் கட்டி வச்சுட்டு கையில் சாவியோட மிங் வந்து வேற ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். ஜோ எந்த நிமிஷம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்க, நம்ம ரெண்டு பேர் இங்கே தான் இருக்கோம், உன்னை அந்த வீட்டில் வச்சுருந்தா உன் வீட்டில் இருந்தால் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, நீ விளையாடுறியா, முக்கியமான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, நான் மட்டும் அங்கே போகலன்னா எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிரும், முதல்ல நான் அவுத்து விடுன்னு சொல்லி ஜோ சொல்கிறான். அது எப்படி நான் அவுத்து விடுவேன், உன்னெல்லாம் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சேம் டைம் இங்கே சோலுக்கு செம்ம ஹாப்பியாக அப்படியே மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் ஜோ கூட சேர்ந்து ஆக்ட் பண்ண போகிறேன், நினச்சி கூட பார்க்க முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி நான் சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி மேக்கப் பண்ணிட்டே இருக்க. வட்டு வரான்.
வந்தவுடனே எங்கடா ஜோ பார்த்தியாடா, ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான்னு எம்மிக்கிட்ட கேட்க தெரியலையேன்னு சொல்ல உடனே அங்கேருந்து நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ ரெடியாக நான் பார்க்குறேன்னு சொல்லி கண்டினியூவாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு மிங்குக்கும் ஜோக்கும். ஜோ சாப்பிடுன்னு சொல்ல அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். நீ சாப்பிட்றியா இல்லையா, இப்போ எதுக்கு என்ன நீங்கள் கடத்தி வச்சுருக்க, ஏன்னா நீ அதில் போய் ஆக்ட் பண்ணக்கூடாது, நீ சோல் கூட ஆக்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல நீ டோங்க சொல்லி தானே இதெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் உனக்கு நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரியே ஜோ அவன்கிட்ட பேச இவன் அதெல்லாம் செட் ஆகிற மாதிரியே தெரியல கத்திக்கிட்டே இருக்கான். அடுத்த சீனில் பார்த்தா இங்கே நம்ம பாவு வட்டை செம்ம வறுத்துட்டு இருக்காரு. உனக்குலாம் அறிவே இல்லையா, உங்களை நம்பி தானே இதில் அரேஞ்ச் பண்ணேன், இதனால எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, இதனால எனக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா. எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோ வரல, அவனுக்கு என்னதான் நினைப்பு அப்படின்னு சொல்லி இவர் கத்திட்டே இருக்க சீக்கிரம் வந்துருவான்னு இவர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க பாவு கத்திட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. அங்கே பார்த்தா டோங் கையில் ஒரு பொக்கையோடு வர ஹாய் உங்களெல்லாம் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல டோங் நீ ஏதாவது பண்ணியா, ஜோ நீ தான் கடத்தி வச்சியான்னு சொல்லி கேட்க ஜோவா இல்லையே நான் சும்மா உங்களை கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறக்காக இவ்வளோ தூரம் வந்தேன், எதுக்கு நான் இங்கே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு இந்த பொக்கையை பிடிங்கிட்டு அப்படியே அந்த பக்கம் வட்டு போக டோங் சிரிச்சிட்டே நிற்கிறான். சேம் டைம் இங்கே என்னடா பண்ணுறது எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஜோ. அங்கே அப்படியே படுத்து புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறான் நம்ம மிங்கு பையன். மிங்கை பார்த்துட்டு உன்கிட்ட ரொம்ப நாளாக நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், அது கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்க என்னது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க நீ என் கூட இருந்திருக்க இத்தனை நாளா, பட் என்னை ஒரு நாள் கூட லவ் பண்ணதே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் நான் உன்னை லவ் பண்ணதே இல்லை, உனக்கு கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை என்னால் சொல்ல முடியல, ஆனால் அது நான் சொல்ல முடியாது, நீ எப்பயுமே என் கூடவே இரு, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் தரேன், உனக்கு தேவையான அத்தனையுமே என்னால் கொண்டு வந்து தர முடியும், ஆனால் நீ என் கூடயே எப்பயுமே இருந்தால் போதும் அதுவே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் உட்காரான். உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு சொல்ல எனக்கு என்ன வேணும்னு தெரியுமா, நீ கொடுக்குற எதுவுமே எனக்கு வேணாம், நீ மட்டும் என் கூட இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்குறான். ஸோ ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ்ஸிங் அப்படி டீப்பாக போக இவனும் ஓகே அவன் கிஸ் பண்ண இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ரெண்டு பேரும் கிஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அப்படியே போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் டீப்பாக போகிற டைமில் கையில் அந்த பூட்டு போட்டிருக்கான்ல அந்த சங்கிலியில் கட்டி அதை பார்த்துட்டே அப்படி ஜோ ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, உன்னை ஹக் பண்ணணும்னு தோணுது ஆனால் என்னால் முடியலன்னு சொல்ல சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்கிறான். அவன் கையில் போட்டிருக்க அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அவனுக்கு கிஸ் பண்ண போகிறான். கிஸ் கொஞ்சம் டீப்பாக போக உடனே அவன்கிட்ட ஜோ கேட்குறான் இப்போவாவது நீ என்னையாக பார்க்குறியா இல்லை இப்போவும் நீ டோங்கோட ஸ்டாண்டினாக தான் பார்க்குறியா அப்படின்னு கேட்க ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஒரு மாதிரி குனிறான். கொஞ்சம் டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணலான்னு போக பக்கத்தில் இருக்க அந்த லாக் எடுத்து அப்படியே அங்கே இருக்கிற மிங்கோட கையில் லாக் பண்ணி விட்டான். நீ எப்பயுமே லவ் பண்ணவே மாட்டேன், வேஸ்ட்டு, நீ இதுக்கப்புறம் என்னை பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜோ அந்த பக்கம் போயிடான் லாக் பண்ணிவிட்டு. இவன் பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்க கீழே டேபிள் மேலே வச்சுட்டு வேகமாக ஓடி போயிட்டான் ஜோ அங்கேருந்து. கரெக்டாக வட்டை மீட் பண்ணலான்னு போக வட்டுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது. உனக்குலாம் அறிவே இல்லையா, உனக்காக எவ்வளோ ட்ரை பண்ணணும் தெரியுமா, உன்னால் அசிங்கப்பட்டது தான் மிச்சம் அப்படின்னு சொல்ல இல்லை நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என்னை மிங்கு லாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல அப்போ தான் அவன் கையை பார்க்குறான். கையில் அந்த அச்சு இருக்குது. ஓ அதனால தான் நீ வரலையா, நான் எப்படி இதை திங்க் பண்ணாமல் போனேன், இதில் டோங் இன்வால்வ் ஆகிருக்கானான்னு சொல்லி கேட்க அது எனக்கு தெரியல, ஆனால் என்னால் வர முடியல, என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்ல உன்னால் எனக்கு பிரச்சனை கிடையாது, உனக்கு தான் பிரச்சனை, இதுக்கப்புறம் நீ எதுலேயுமே ஆக்ட் பண்ண முடியாது, ஸ்டாண்டினா கூட நீ ஒர்க் பண்ண முடியாது, அந்தளவுக்கு பிரச்சனை பெருசாகிடுச்சு, உன்னோட நேமை பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்ல உடனே அழுக வந்துடுது ஜோக். ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். இதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே இருக்கிறதே வேஸ்ட்டா, எனக்கிட்ட எந்த ஒர்க்கும் இல்லையா, நான் எப்படி இங்கே இருக்க முடியும், சரி நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன் சொன்னீங்களே நாங்கள் ஆக்ட் பண்ண ரெடியாக இருக்கேன்னு லூஸ் மாதிரி பேசாத ஜோ, அதிலலாம் நீ ஆக்ட் பண்ணவே முடியாது, யோசிச்சு பாரு, அவங்களாம் இல்லீகலாக பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட உனக்காக யாரும் பேச முடியாது, தேவையில்லாத ப்ராப்ளம் வர அதுக்கெலாம் நான் உன்னை அலோவ் பண்ணவே மாட்டேன், அங்கே போகிறது ஒன்று தான் நீ சாகிறது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வட்டு சொல்ல இல்லை நான் இங்கே பணமாக இருக்கிறதுக்கு பதிலாக நான் அங்கே ஏதாவது போய் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டி என்னால் பண்ண முடியும், நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக அந்த பக்கம் போகலான்னு போகிறான் ஜோ. இங்கே மட்டும் நீ போயிட்ட, நீ என் தம்பியை எப்பயுமே இருக்க முடியாது, யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வட் ஃபீல் பண்ணிகிட்ருக்க. சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம வட்டோட ப்ரொடக்ஷனுக்கு கரெக்டாக அங்கே சோல் வரான். நான் வட்டை பார்க்குறக்காக வந்திருக்கேன்னு சொல்ல அந்த பொண்ணு வட்டு இங்கே இல்லைன்னு சொல்ல பின்னாடியே மிங்கு வரான். வட்டு இங்கே நான் அவனை பார்க்கணுன்னு சொல்ல அவர் இங்கே இல்லை மிஸ்டர் மிங் நீங்கள் போங்கன்னு சொல்ல அந்த பொண்ணை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டு இருக்கிற சேரெல்லாம் அந்த பக்கம் தூக்கி எரிஞ்சிடறான். அவர் எங்கன்னு சொல்ல கரெக்டாக வட்டும் வந்துடுறான். எதுக்கு மிங் இங்கே வந்தேன்னு சொல்ல அவனோட ஷர்ட்டில் பிடிச்சிட்டு மிங் கேட்குறான் ஜோ எங்கன்னு. ஜோ எங்கே வா, ஜோ நேற்று தொலைஞ்சு போனதுக்கு காரணமே நீ தான் எனக்கு தெரியும், அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வட்டு கத்திட்டே இருக்க. சேம் டைம் ஜோவை தான்
ஜோ வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி சீன் பார்த்துடணும்ல, ஸோ அதே ப்ரொடக்ஷனுக்கு தான். அதாவது இவங்க இல்லீகலாக பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல்லேருந்து ஸ்டாண்டின் எடுத்து, ஸோ அதுக்கு ஆக்ட் பண்ணுறக்காக தான் ஜோ இங்கே வந்திருக்கான். ஸோ அதில் ஆக்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே வட்டுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டான், நான் இந்த மாதிரி ஆக்ட் பண்ண போகிறேன், ஸோ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணேன்னு மெசேஜ் பண்ணேன். கரெக்டாக மிங்கு கிட்டேருந்து கால் வருது. ஃபர்ஸ்ட் இவன் கால் அட்டன் பண்ணல, அதுக்கப்புறம் கண்டினியூவாக மிங் கூப்பிட்டுட்டே இருக்க சரின்னு அட்டன் பண்ணுறான். நீ எங்கே இருக்க, நீ எப்போ வீட்டுக்கு வருவ, உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி மிங் சொல்ல, இல்லை இதுக்கு மேலே நாங்கள் வரமாட்டேன்னு சொல்ல, இல்லை நான் உன்கிட்ட சொல்கிறது நீ புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணணும்னு தோணுது, இது வரைக்கும் நமக்குள்ளே நடந்ததெல்லாம் போகட்டும், முதல்லேருந்து எல்லாம் ஆரம்பிக்கலான்னு மிங் சொல்கிறான். இது ரொம்ப லேட் மிங், வேணாம் இதுக்கப்புறம் இதை பற்றி பேசவே வேணான்னு ஜோ சொல்கிறான். இல்லை நீங்கள் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசணும், நீ ஸ்டாண்டுனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கப்புறம்னு சொல்ல ஃபோன் அப்படியே கட் ஆகிடுது. ஃபோன் கட்டாக என்னடா ஃபோன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மிங் ஒரு பக்கம் யோசிச்சிட்டே இருக்க, ஃபோனில் பேட்ரி டெட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே சீன் ரெடி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அவனும் போயிட்டான். ஸோ அங்கே ரொம்ப டீப்பாக அந்த சீன் எடுத்துகிட்டே இருக்க, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டு போகிற அந்த சீன் அப்படியே நடக்குது. ஸோ அது அது இன்டர்நேஷ்னல் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இவனோட அந்த டெத்தை. அதுக்கப்புறம் இவன் ஃபர்ஸ்ட் அந்த கண்ணு முழிச்சு பார்த்தது, திரும்ப இங்கே வட்டோட ஆஃபீஸ்க்கு வந்தது, மிங்கை மீட் பண்ணது, அதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துகிட்டே இருக்க, மிங்க அவன்கிட்ட கேட்க, இல்லை நான் இல்லை நீங்கள் வேறு யாரும் என்கிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துடுறான். வரும்போது அப்படியே மழை வந்துகிட்டே இருக்குது, மலையில் நடந்து வந்துகிட்டே இருக்கான். மிங்குக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் மலையில் நனைஞ்சிட்டே வர, அம்மா ஏன்டா இப்படி மலையில் நனைஞ்சிட்டே வர, மறுபடியும் உனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தொடச்செல்லாம் விட்டுட்டு ஜோ கண்டினியூவாக அழுதுகிட்டே இருக்கான். அம்மா அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி உட்காந்துருக்க, அம்மா அவன்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வருது, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்ல, ஏதாவது பிரச்சனைன்னு நான் கூட இருக்கேன்ல, என்கிட்ட நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போக அவன் ஃபீல் பண்ணிகிட்டே அப்படியே உட்காந்துருக்கான். அப்புறம் லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஃபர்ஸ்ட்டு ஷோல் பற்றி பார்க்குறான். ஷோல் இப்போ கொரியாவில் ரொம்ப பிஸியான ஆக்டர், எப்போவாவது தான் தாய்லாந்துக்கு வருவான் அப்படின்னு இருக்குது. அடுத்து மறுபடியும் டோங் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்க, டோங் ஆல்ரெடி அந்த மூவி வந்து இவன் ரிஜெக்ட் பண்ணான்ல, இவனால் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண முடியல, அந்த மூவியில் அவன் தான் பண்ணி வேர்ல்டு வைடாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான். டைரக்டர் பாவ் வந்து அதுலேருந்து வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ அவன் மேவை கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கான். ஸோ மிங்கை பற்றி பார்க்குறான். மிங்குக்கெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை மூவியில், அப்புறம் எப்படி அவன் மூவி ஆக்ட் பண்ணனு பார்க்க, ஒரு மூவி ஆக்ட் பண்ணி அந்த மூவி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு, ஆட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு வருது. ஸோ இவங்களை பற்றி எல்லாம் வந்திருக்கு, என்னை பற்றி நியூஸ் வெளியே வரல, அதுக்கான ரீசன் வந்து அந்த இன்டர்நேஷ்னல்ஸ் அந்த டீம் வந்து இதை வந்து இல்லீகலாக பண்ணிட்டு இருந்தனால, எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, எனக்கு ரிலேட்டிவ்ஸ்னு யாருமே கிடையாது, ஸோ அதனால நான் இறந்து போனால் கூட யாருக்குமே தெரியலன்னு இந்த நியூஸை வந்து அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க, இதெல்லாம் தான் இங்கே நடந்திருக்குன்னு அவன் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் ஒரு வழியாக அங்கே என்ன தான் நடக்குது, நம்மளோட வீட்டுக்கு போய் பார்க்கணுன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணி கேப்லாம் போட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி அவன் வீட்டுக்கும் வந்துட்டான். அவன் வீட்டில் எப்பயும் போல் அவன் சாவி வைப்பான்ல அந்த செடிக்கு அடியில், அங்கேருந்து சாவி எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ண, திடீர்னு பார்த்தா லைட்டை போடுற மாதிரி இருக்குது. லைட்டெல்லாம் அப்படியே ஆன் ஆகிடுச்சு. ஐயோன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்து எட்டி பார்க்குறான். அங்கே மிங் வந்து குக் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் இவன் யோசிச்சு பார்க்குறான் மிங் இவன்கிட்ட பேசினது. அப்புறம் இவன் சொன்னான்ல, என்னோடய ஆசை வந்து நான் வீட்டுக்கு வரும்போது யாரோ ஒருத்தவங்க எனக்காக சமைக்கணும், அந்த ஃபுட்டோட ஸ்மெல் எனக்கு இருக்கணும், நான் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லணும், என்னோடய லைஃப்பில் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்து கடைசியாக 2 பேர் ஃபோனில் பேசும்போது, நான் இதுக்கப்புறம் நீ யாருக்கும் ஸ்டாண்டின்னா இருக்க வேண்டாம், உனக்காக வீட்டில் சமைச்சு வச்சு நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், எப்போவாவது ஒரு நாள் நீ வருவ அப்படின்னு சொல்லி அவன் சொன்னது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அப்படியே மிங் குக் பண்ணி இவனுக்காக பவுலில் வச்சுட்டு ஏதோ திங்க் பண்ணிகிட்ருக்க, அப்போ அவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தான், ஆனால் அது என்னன்னு எனக்கு புரியலையே, அது கேட்காமே போயிட்டேனேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜோ யோசிச்சுட்டே இருக்க, டக்குன்னு ஏதோ ஸ்லிப் ஆன மாதிரி ஒரு டச் பண்ணிட்டான் எதுலையோ. ஜோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே எஞ்சி நிற்கிறான் மிங்கு. அதுக்குள்ளே வந்துடுவான்னு வேகமாக அப்படியே இறங்கி ஓடி போயிட்டான் அந்த ஜோ. எங்கே போனான்னு தெரியாமல் டோர் ஓப்பன் பண்ணிட்டு எட்டி பார்த்துட்டு நிற்க, அதோடு இந்த எபிசோடு இங்கே முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் வராது, ஸோ ரியல் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த எபிசோட்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு எபிசோடும் பார்க்கும்போது ஐயோ அடுத்த எபிசோடுக்கு 1 வீக் வெயிட் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவலாக இருக்குது. எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் கூட ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, நல்லா இருக்குமா அந்த ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் பார்க்க இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. பார்த்தனால எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.